கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலில் துணுக்குகள் பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைய தினம் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் பற்றி வேத பகுதியில் யாத்ராகமம் 25:8 பார்க்கலாம். இன்னும் நிறைய வசனங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா ஏசப்பா இந்த இடத்தில் வாசம் பண்ணுவதற்காக இந்த இடத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படின்னா இது தேவனுடைய ஆலயம்னு சொல்லலாம். யாத்திராகமம் 25:9 சொல்லப்பட்டுள்ளது, நான் காண்பிக்கும் மாதிரியின்படி அதை செய்வீர்களாகன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. யாத்திராகமம் 26:30, யாத்திராகமம் 25:40 மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 40வது வசனத்தில் செய்யும்படி எச்சரிக்கையாக இருன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா வாசம் பண்ணுவது பரலோகத்தில். இந்த ஆசரிப்பு கூடாரம் அதன் மாதிரியின்படி, அதாவது பரலோகத்தின் மாதிரியின்படி செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆசரிப்பு கூடாரம் பற்றி ரொம்ப சுருக்கமாக 1 நிமிட துணுக்குகள்னால ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முதல் பகுதி பிரகாரம் இதில் 1 தகன பலிபீடம், 2வது வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது கூடாரம். இது 2 பிரிவுகள் இதில் காணப்பட்டன. 1 பரிசுத்த ஸ்தலம், 2வது மகா பரிசுத்த ஸ்தலம். 1வது பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் இருந்தன. இடதுபுறம் 7 பொன் குத்துவிளக்கு, வலதுபுறம் மேஜை, அதில் 12 அப்பங்கள், நடுவில் தூபபீடம். இங்குதான் ஆசாரியன் நிற்கும் இடம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில திரைச்சிலை கட்டப்பட்டிருக்கும். அடுத்ததாக மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கு உடன்படிக்கை பெட்டி உள்ளது. இதற்குள் 10 கட்டளைகள், ஒரு பாத்திரத்தில் மண் வைக்கப்பட்டிருக்கும். 3வதாக ஆரோன் துளிர்த்த கோல் இதற்குள் வைக்கப்பட்டிருக்கும். பெட்டிக்கு மேலாக 2 கேருபீன்கள். அடுத்ததாக தேவனுடைய கிருபாசனம். இன்றைய துணுக்குகளை இதோடு முடிக்கிறேன். இன்னும் இதன் தொடர்ச்சி நிறைய போடுறேன். ஆண்டவர் தாமே இதன் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.